விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 17/9/2024 புரட்டாசி மாதம் முதல் நாள். புரட்டாசி உடைய மாதம் ஆரம்பிக்கிறதுனால் பெருமாள் வழிபாடு இன்றையிலிருந்து வைத்துக் கொள்வதும் பெருமாளுக்கு உண்டான மற்ற விரதங்களை அனுசரிப்பதும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். புரட்டாசி 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம். லாபம், அனுகூலம், புதிய முயற்சி, வெற்றி, தொலைதூர பயணம், தெய்வ மார்க்க பயணம், சங்கல்பங்கள், மனதில் இருந்த கஷ்டம் தீர்வது, நம்பிக்கை ஏற்படுவது, தடைகள் தவிடுபடியாக்குறது, எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருந்த இடர்கள் நீங்குவது, படிப்பில் இருந்த இடர்கள் நீங்குவது, முதலீடுகளில் தள்ளிக்கொண்டே போன அமைப்பு எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆகிறது, நல்ல வேலையாட்கள் கிடைப்பது, மனதில் ஒரு ஃப்ரீ மூமெண்ட் கிடைப்பது, தூக்கமின்மையால் ஏற்பட்ட இந்த கஷ்டங்கள் இன்றைய நாளிலிருந்து படிப்படியாக குறைவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, படிப்பு வளர்ச்சி, இதிலிருந்த தடையெல்லாம் டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகளுடைய முன்னேற்றம், அனுகூலத்தை ஏற்படுவது, துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேற்றுமை நீங்குவது, குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது, குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், உறவு முறையில் உள்ள பெரியவர்கள், நண்பர்கள் மூலியமாக உள்ள பெரியவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரிப்பது, உங்களுக்கு அவர்கள் உற்சாகப்படுத்துவதெல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பசுமாடுக்கு புரட்டாசி 1 உணவளிப்பது, சகல விதத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது சகல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். உறவு முறையில் கோபதாபம் பட வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு சிறிய தேக அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் மருத்துவ ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இன்று மிக மிக முக்கியம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமும் வியாபாரத்தில் இருந்த சிக்கலும் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த விஷயங்களை பூத கண்ணாடி ஆராய்ச்சி வைத்து பார்க்காமல் இருப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். பெரியவர்கள் விஷயத்தில் கோபதாபப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது சந்திராஷ்டிரமத்தில் நன்மைகள் ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், கடல் கடந்த பயணங்கள், கடல் கடந்த தொழில் அமைப்பில் இருப்பவர்கள், கடல் கடந்த படிப்பு அமைப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான காலகட்டம். கண்டிப்பாக பணத்தட்டுப்பாடு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அசைய பொருள் சேர்க்கை சந்திராஷ்டிரமத்திலும் வாங்கக்கூடிய அமைப்பு மனதில் தெளிவை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளாக சிறிய கருத்து வேறுபாடுகள் சிக்கலை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்கள், விட்டு கொடுத்து போங்கள். மற்றபடி எல்லாம் ஜெயமும் அனுகூலமும் சந்தோஷத்தையே பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு சிம்மத்திற்கு காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், வியாபாரம், படிப்பு, பதவிகள் போன்ற விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும்.
வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் எல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்குவது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். பாஸ்போர்ட் எல்லாம் ரினியூவல் ஆகி இருக்கிறதா என்று பார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகளிடம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடவே கூடாது. பிள்ளைகளுக்காக புது செலவுகள் ஏற்படும். அது சந்தோஷ செலவாக மாற்றிக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு தீர்வதற்குண்டான சந்தோஷமான சூழ்நிலை. எதிர்பார்க்காத நல்ல செய்தி வருவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், புது முயற்சி, சுபகாரியங்கள், டக்குன்ற அனுகூலம், தெய்வ மார்க்க பயணங்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திப்பது, புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, வேற உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உறவு முறையில் மட்டும் வெள்ளை கொடி காட்டுவது புத்திசாலித்தனமான அமைப்பு. உறவு முறையில் வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மொத்த நாளும் வீணாகி போய்விடும். அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். நல்ல நேரம், நல்ல காலகட்டம் வெளிவட்டாரத்தில் காணப்பட்டாலும் உறவுகளில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரியம் ஜெயம், ஏற்றம், செல்வாக்கு, அசையமசைய பொருள் சேர்க்கை, வீடு, தொழில், உத்தியோகம், வியாபார மாற்றங்கள், புதிய முயற்சிகள், ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படுவது, பேர் புகழ் கிடைப்பது, தொடர்ச்சியாக இருந்த மன வருத்தம் படிப்படியாக தீர்வது, உறவுகளில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் லாபத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலும் இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் இருந்தாலும் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவதோ, பஞ்சாயத்து கொடுப்பதோ, ஜபாப் கொடுப்பதோ, ஜாமீன் கொடுப்பதோ மகர ராசிக்காரர்களுக்கு வக்கர சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூடவே கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த மனஸ்தாபங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கண்டிப்பாக உத்தியோகத்தில் கவனம், பயணங்களில் கவனம், தஸ்தாவேஜுகளில் கவனம், விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம், சட்ட சிக்கல் இல்லாமல் இருந்து கொள்வது புத்திசாலித்தனம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும். 20 வயதுக்குள்ளாக இருப்பவர்கள், 60 வயது மேலாக இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாளாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது அனுமன் சன்னிதானத்தில் ஒரு தரிசனம் செய்துவிட்டு இன்றைய ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுவது தவறாகிவிடும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் விரயங்கள் காணப்படுவது, சுப விரயமாக மாற்றிக்கொள்வது, அசையாமசையா பொருள் சேர்ப்பு ஏற்படுவது, பழைய கடன்கள் செட்டில் செய்து புது கடன்கள் எடுக்கக்கூடிய காலகட்டம், உறவு முறையில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுக்காக புது கடன்கள் சிலருக்கு ஏற்பட்டாலும் அது சந்தோஷ கடனே. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம்.